ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களெல்லாம் கிடைக்க போகுது, மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் தெளிவாக இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்கள் அப்படின்றது எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்தான். இந்த மாற்றங்கள் எப்போ ஏற்படும், எப்படி ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முக்கியமான காரணமே கிரக அமைப்புகள் தாங்க. ஒருவருடைய சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது, தசா புத்திகள் என்ன நடக்குது அப்படின்றத வச்சு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதாவது ஒருத்தருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது இந்த ஜோதிடம் தான். ஜோதிடத்துக்கு உதவியாக இருக்கக்கூடியதுன்னா கிரக அமைப்புகள் தான். ஸோ ஒவ்வொருடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அது அவங்களுடைய முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் இப்படித்தான் ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான கணிப்புகளை தான் நம்ம பொது பலன்களை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போது தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மனசை தளர விடாதவங்க அப்படின்னா அது தனுசு ராசிக்காரங்க தான். இன்கேஸ் ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா கூட நடந்துருச்சா அவ்வளோதான் விட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை வச்சுருக்கக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க தான். ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா தொடர்ந்து அதை செய்து அதுக்கான பலன்களை பார்க்குற வரைக்கும் அவங்க ஸ்டாப் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஜூலை ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஆல்ரெடி முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, தொடர்ந்து அதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த காரியம் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குங்க. ஸோ 100க்கு 80% உங்களுக்கு அதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதையும் நீங்கள் இந்த டைமில் சரி பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் அது மாதிரி எதுவும் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் இருக்கும். திடீர்னு தான் அந்த மனசு வரும், சரி நம்ம எதாவது வாங்கலாம், ஏதாவது மாற்றலாம் அப்படின்னு தோணும். அதுக்காக திடீர் செலவுகள் கண்டிப்பாக இருக்குது. ஒரு சிலருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு உடல்நிலையை பொறுத்து அவங்களுடைய செலவுகள் மாறும். அதாவது மருத்துவ செலவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஒரு சூழ்நிலையின் காரணமாக நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியில் போய் தங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கலாம். ஸோ படிப்பாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், சம்திங் எது வேணால் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் இப்போ உங்கள் வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நிதானமாக நீங்கள் செயல்படுங்க. ஒருவேளை உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நிதானமாக நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. ஸோ நிதானமாக இருக்கிறது நல்லது தான், தப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த டைமில் கடன் விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்குறீங்க, இல்லை யாருக்கு கடன் கொடுக்குறீங்க, எப்போ வாங்குறீங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ தேவை அப்படின்னா மட்டும் கடன் வாங்கிக்கோங்க. தேவை இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கடனை வாங்கி அது அனாவசியமான ஒரு சுமையாக சுமக்க வேணாம். அதுவுமே ஒரு விதத்தில் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுத்துடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் தொடர்பான காரியங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்த உடனே அதெல்லாம் சாதிச்சிட முடியாது. நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். பரவாயில்ல, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம முயற்சி பண்ணும்போது மட்டும்தான் அது வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். ஸோ அந்த ஒரு வாய்ப்புக்காக தானே இன்றைக்கி பலரும் காத்துட்ருக்காங்க. அதனால் முயற்சி பண்ணுங்கள். மேலும் இந்த டைமில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜாபில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிங்க, ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பயப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங்ஸ் தானாகவே உங்களுக்கு இந்த டைமில் வரும். அதுக்காக நீங்கள் அந்த வேலையை விட்டுறாதீங்க. பயந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக சுதாரித்து தான் அந்த வேலையை செஞ்சுக்கணும். ஸோ உழைப்பு அதிகரிக்கக்கூடிய நேரம், உழைப்புக்கான அங்கீகாரம் இல்லாமல் கூட போகலாம். ஆனால் உழைப்பு அதிகமாக தான் இருக்கும். ஸோ எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் உங்களுடைய வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் உறவினர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஸோ என்ன எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதே கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்குன்னு தனிப்பட்ட விதமான சிந்தனைகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும். அதனால் எல்லாரும் சொல்கிறத எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது.
ஸோ எப்போ அந்த இடத்துல அந்த நிலை உருவாகுதோ கண்டிப்பாக பிரச்சனைகளும் உருவாக தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் உருவாகுது அப்படின்னா அதை அப்படியே அமைதியாக விட்டுடுங்க. தேவையில்லாமல் பேசி பெருசுப்படுத்த வேண்டாம். மேலும் உங்கள் வீட்டில் எதுவும் பொருட்கள் வச்சுருக்கீங்க, விலையுயர்ந்த பொருட்கள் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க. சொத்து விவகாரத்துலேயும் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இடைவெளி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்யூன்யம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள்ட்டெல்லாம் கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இந்த டைமில். ஸோ நீங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுலேயே குறிப்பாக பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் எதிர்பாராத செலவுகளை செய்யறதுக்கு தயாராகிக்கோங்க. முன்னாடியே உங்களுக்கு இந்த மாதிரியான செலவுகள் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் ஏதாவது கொஞ்சம் சேமிப்பு வச்சுக்கோங்க, தான் நல்லது. இல்லை அப்படின்னா அந்த டைமில் யார்ட்டையாவது கடன் வாங்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னா பணத்துக்கு அலையிற மாதிரி இருக்கும். அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் உங்களை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஒரு சிலருக்கு சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் வந்து நடக்கும். ஸோ திருமணமாகலையா, திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு அது கிடைக்கும். வேலை இல்லை அப்படின்னா வேலை கிடைக்கும். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த சுப நிகழ்வு உங்களுக்கு வேணும் ஆசைப்பட்றீங்களோ அது நிச்சயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு வேலை இருக்குது. ஸோ அதுக்காக உங்களுக்கு வந்து அலைச்சல் இல்லாமல் இருக்குமா? நல்ல கலைத்துறை அப்படின்னாலே எப்படி இருக்கும்? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிடுவாங்க. வேறு இடத்துல ஷூட் இருக்கும், இல்லைன்னா வேறு ஒரு இடத்துல உங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் கடந்த காலத்தை விட இந்த டைம் நீங்கள் கூடுதலாக வருவாயை வந்து பார்க்க முடியும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் சூப்பராக வந்துடலாம். புதிய ஒப்பந்தங்கள் வந்து கூட உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீங்கள் புதுசாக எதுவும் செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக யோசிங்க. நீங்கள் யோசிங்க. இல்லை அதை பற்றின ஐடியா உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறதே கிடையாது எதை பற்றியுமே. குறிப்பாக அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா ஒய்ஃபுக்கிட்டே போய்ட்டு யாரும் கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ மனம் விட்டு யார்ட்டையாவது பேசுங்க. அதை பற்றின ஐடியா வாங்கிக்கோங்க. யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு நினைக்காதீங்க. இருக்கக்கூடியவங்களுடைய ஒப்பீனியன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுங்க. அதனால் நீங்கள் வந்து எந்த வகையிலையும் வந்து குறைஞ்சி போக மாட்டீங்க. ஸோ இந்த டைமில் ஒன்றுக்கு மேற்பட்டவங்கள்ட்ட நீங்கள் ஆலோசனைகள் வந்து வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது, கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு. அதே மாதிரி அரசியல்வாதிகளாக இருக்கீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் நல்ல பேர் எடுக்கலாம். வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் உருவாக போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுவும் பதவிகளை எதிர்பார்த்துட்ருக்கீங்க, இது வரைக்கும் கிடைக்காம இருந்தால் கூட இனி அந்த பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது நல்ல நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. ஸோ இதே போல் மாணவர்கள் கல்விக்கான பணிகளில் தாமதங்கள் இருக்கலாம், உழைப்புகள் அதிகரிக்கலாம். ஆனால் எப்போதும் வீணாக போகாது. ஸோ நல்ல ட்ரைனப் பண்ணுங்கள். அதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே போதும். இந்த காலத்தில் கல்வி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தேவையானது. ஏன்னா கல்வியை மட்டும்தான் யாராலையும் திருட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பொக்கிஷம். சொத்தை விட ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே அந்த நாலேஜ் தேவைப்படுது. அதனால தான் இந்த காலகட்டங்களில் கல்வியை நோக்கி நிறைய பேர் ஓடிட்டுருக்காங்க. அதுக்காக நிறைய செலவு பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எல்லாருமே வந்து ஸ்டடீஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். கல்வி பயிலக்கூடிய தனுசு ராசினியர்கள் எல்லாருக்குமே நல்ல எதிர்காலம் இருக்குது. ஸோ நல்லா படிங்க. இந்த காலகட்டங்களில் மேலும் பார்த்திங்கன்னா ராசியின் அடிப்படையில் ஒரு விதமான மாற்றங்கள் கிடைத்தாலுமே கூட அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே நிறைய வேரியேஷன் இருக்கும். ஏன்னா தனுசு ராசி அப்படின்னு மட்டும் நம்ம பொதுவாக பார்த்துட முடியாது. அதில் வந்து நட்சத்திரங்கள் வச்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் மாறப்படும். அப்படியும் முதல்ல நம்ம மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் தொழில் வியாபாரம் இதில் வந்து போட்டிகள் இருந்தது அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பண வரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பணவரவு கிடைக்காதோ, பணத்துக்கு கஷ்டப்படுவோமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். யாருடைய அறிமுகமும் வந்து நமக்கு எந்த விதமான வகையிலையும் வந்து பாதிப்புகளை கொடுத்துடாது. அதே மாதிரி இந்த டைமில் உங்களுக்கு அவங்க மூலிமா நல்லது தான் நடக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். உறவினர்கள் நிறைய பேர் வருவாங்க. சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி குடும்பத்துடைய செலவுகளும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். வெளியூர் பயணங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. ஏன்னா அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காக பயணங்களை தவிர்க்கவும் வேண்டாம். ஸோ ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து யோசிக்கணும், சிந்திக்கணும், நிதானமாக இருக்கணும். அவசரப்பட்டு செய்யக்கூடாது. நீங்கள் அவசரப்பட்டு செஞ்சீங்க அப்படின்னா எந்த பயனும் இருக்காது. அதே மாதிரி ஆத்திரப்படவும் கூடாது. ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ மனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னாவே எல்லாருக்கும் எல்லாமே வந்து கிடைச்சிறது கிடையாது. எல்லார் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கிறது கிடையாது.
ஸோ அப்படி தான் இப்போது மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடந்தாலுமே கூட மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கவனங்கள் வேண்டும். அதே அடுத்ததாக பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அடுத்தவங்களுக்காக நீங்கள் எதுவும் பொறுப்புகளை வந்து ஏற்றுக்காதீங்க. இன்கேஸ் நீங்கள் தவிர்க்க முடியல, அவங்களுக்காக நான் தான் இருக்கேன், நான் தான் அதை ஏற்றுக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வருது அப்படின்னா, ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்கோங்க. இதை செய்யலாமா? அவங்களுக்காக இது செய்கிறதுனால நல்லது தானா? இல்லை நமக்கு ஏதாவது பாதிப்புகள் வந்துடுமா? அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி பணவரவு பிரச்சனை இருக்காது. பணத்துக்கெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான நேரத்துக்கு கிடைச்சிடும். ஸோ வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது நல்ல கவனம் எடுத்துக்கோங்க. புதிய நபர்கள்ட்ட வந்து அறிமுகம் கிடைக்குதோ இல்லை பேசுகிறீங்க பழகுறீங்க அப்படின்னா கூட எச்சரிக்கையாக இருக்கணும். யாரையும் வந்து அந்தளவுக்கு நம்பி ஏமாந்துடாதீங்க. அடுத்ததாக உத்திரட்டாதம் 1ஆம் பாதம். இந்த உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வீணாக அலைச்சல் வந்து இருக்கும். அதனால் வீணாக அங்கேயும் சுற்றாதீங்க. அப்படி அந்த அலைச்சல் இருக்குன்னா அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையில் கவனம் செலுத்துங்க. அது ரொம்ப முக்கியமானது. மேலும் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கக்கூடிய இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், உதவி கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய மனசுக்கு ஒரு தைரியம் கிடைச்சிடும். ஸோ எது செஞ்சாலும் நமக்கு பின்னாடி வந்து ஆள் இருக்காங்க, நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். துணிச்சலோட எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்ய முடியும். ஸோ எதுக்காகவும் பயப்படாதீங்க. எல்லா விஷயங்களையும் நீங்கள் தைரியமாக செய்யுங்க. நடக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் வந்து முடிக்கும். கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ராசியின் அடிப்படையிலும் நட்சத்திர ரீதியாகவும் ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது தனுசு ராசிக்காரங்களுக்குன்றதை தெளிவாக பார்த்துருப்பீங்க. மேலும் இந்த கிரக அமைப்புகள் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது குறையறதுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது சின்னதா பெருசா அப்படின்றத தாண்டி என்ன அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றத யோசிக்கணும். ஸோ இந்த டைமில் நீங்கள் பெருமாளை தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லா நடக்கும். உத்தியோகம் ரீதியான பிரச்சனைகள் எது இருந்ததுன்னா சரியாக போகும். ஸோ இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க. நல்ல மாற்றம் கிடைக்கும்.